இன்றைக்கும் இளநீ கடல் பாசி தான் செய்ய போகிறோம். இதில் தேங்காய் பாலோ நார்மலாக யூஸ் பண்ணுற பாலோ நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இளநியுடைய தண்ணி அதே மாதிரி தேங்காய் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ ஈஸியாக நம்ம கடல் பாசி எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்ப்போம். குக்கரில் தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் எவ்வளோ கடல் பாசி எடுக்கிறீங்களோ அதுக்கு அந்த மாதிரி கிண்ணத்தில் வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு விசில் வச்சு கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நல்லா கடல் பாசி கரைஞ்சி வந்துடும். நம்ம செய்கிறது இளநீ தண்ணி அப்படிங்கிறதுனால கடல் பாசியை ரொம்ப நேரம் சேர்த்து அதில் கொதிக்க வைக்காமல் சர்க்கரை போட்டு நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் கடல் பாசியை சேர்த்து கலக்கி விட்டுட்டு நம்ம வடிகட்டினோம்னா ஈஸியாக நமக்கு வந்து செட் ஆகி வந்துடும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்க கூட ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம போட்ட கடல் பாசி சர்க்கரை ரெண்டுமே நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரே கொதியில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி வச்சுருவோம். தட்டில் ஊற்றி செட் ஆகிறதுக்கு முன்னாடியே இப்போ கடல் பாசி சுத்தமாக வடிகட்டியில் நிற்கவே இல்லை பாருங்கள். குக்கரில் வேக வச்சனால நல்லா ஈஸியாக வந்துருச்சு. இளநீலேருந்து எடுத்த தேங்காவை சின்னதாக நறுக்கி சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் விட்டோம் அப்படின்னு சொன்னால் சூப்பராக செட் ஆகி வந்துடும். இந்த கடல் பாசி உடம்புக்கு நல்லது, சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.